வணக்கம் ஓவியா. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் மங்களூரு நகரில் நடந்துள்ளது. மங்களூரு நகரின் முக்கிய வீதியான ரத வீதி என்ற இடத்தில் முஸ்தபா என்பவர் ஒரு நகைப்பட்டறையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவர் நகைகளை கரைப்பதற்காக சுமார் 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை தனது ஸ்கூட்டரின் பெட்டியில் வைத்துக் கொண்டு அது பிரித்தெடுக்கும் பகுதிக்கான ரத வீதியில் உள்ள அந்த ஒரு தொழிற்சாலை, அதாவது நகை தொழிற்சாலைக்கு எடுத்து சென்றார். அப்போது அவர் ஒரு முக்கிய சாலை ரத வீதியில் வெங்கடரமண கோவில் அருகே உள்ள அந்த ரவுண்டானா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது முதலில் 2 நபர்கள் அவர் ஸ்கூட்டரை மறித்து அவரிடம் பேச்சு கொடுக்கிறார்கள். பின்னர் ஒரு சில வினாடிகளில் பின்னால் ஒரு கார் வருகிறது. காரில் வந்த நபர்கள் காரை திறந்து அவரை ஸ்கூட்டரை தள்ளிவிட்டு அவரை அந்த முஸ்தபாவை கடத்தி செல்கிறார்கள். கடத்தி சென்று பின் பல்வேறு இடங்களில் சுற்றிவிட்டு அவரிடம் உள்ள 1.5 கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகளை பறித்துவிட்டு அவரை இறக்கிவிட்டு சென்றனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்தவனும் மங்களூர் வடக்கு போலீசார் மாநகரம் முழுவதும் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆராய்ந்தனர். ஆனால் இந்த நிமிடம் வரை அவர்கள் பிடிபடவில்லை. இது குறித்து மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் சுதீப் குமார் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதாவது மாநகரம் முழுவதும் தற்போது கண்காணிப்பு கேமராவில் விலை உயர்ந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சில நாட்களில் நாங்கள் பிடித்து விடுவோம் என்று கூறியுள்ளார். இருப்பினும் 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை கடத்திவிட்டு முஸ்தபா என்ற வாலிபரை இறக்கி விட்டுவிட்டு அந்த நபர்கள் தப்பியுள்ளனர். தற்போது தப்பியுள்ள நபர்களை பிடிப்பதற்காக பல்வேறு தனிப்படைகள் வட மாநிலங்களுக்கும் விரைந்துள்ளன. இது குறித்து அதாவது மங்களூர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓவியா.